பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 63:3 இப்படியாய் கூறுகிறது: ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்பதாக. ஜீவனா அல்லது கிருபையா, லைஃப் ஆர் லவ்விங் கைண்ட்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உங்களிடம் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இன்று உங்களிடமிருந்து உயிர் எடுத்துக்கொள்ளப்படும், ஆனால் உங்கள் மேல் இருக்கும் கிருபை எந்நாளும் இருக்கும் என்ற கேள்வியும், உங்கள் உயிர் பத்திரப்படுத்தப்படும், ஆனால் உங்கள் மேலுள்ள கிருபை எடுத்துக்கொள்ளப்படும் என்ற கேள்வியையும் உங்கள் முன் வைத்தால் எதை தெரிவு செய்வீர்கள்? தாவீதிடம் இந்த கேள்வியை கேட்டால் தயக்கமின்றி என்னுடைய ஜீவனை காட்டிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நல்லது என்றே சொல்லுவான். காரணம், அவனுடைய மீறுதல்கள் கர்த்தருடைய கிருபையினால் மன்னிக்கப்பட்டது. அவனுடைய ஜெபமும் அப்படித்தான் இருந்தது. சங்கீதம் 51:1 அவன் ஜெபிக்கிறான்: தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்பதாக. கலாத்திய விசுவாசிகள் தங்களுக்கு கிடைத்த கிருபையிலிருந்து விழுந்தார்கள் என்று கலாத்தியர் 5:4 கூறுகிறது. கலாத்திய சபை கிருபையை காட்டிலும் ஜீவனை பெரிதாக கருதிவிட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் கிருபாசன தண்டைக்கு சுலபமாக செல்ல முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை ஆசாரியர்கள் தான் செல்ல முடியும். ஆனால் இன்றோ இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலம் நாம் கிருபாசன தண்டைக்கு செல்லும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஏன் கிருபை ஜீவனை பார்க்கலும் நல்லது? புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. எபேசியர் 2:6-7 கூறுகிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்பதாக. அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் தான் உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இவ்வுலகத்திற்குரிய காரியங்களையே செய்து ஜீவனை விடுவதை விட கிருபையை போக்கடிக்காமல் அதை பாதுகாத்து உன்னதங்களில் உட்காருவது எவ்வளவு முக்கியம்? நாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்காமல் மகிமையான எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதாகமத்தின் கடைசி வசனத்துக்கு முன்பாக மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று தன்னுடைய 2ஆம் வருகையை குறித்து சொன்ன பிறகு ஒரு ஆசீர்வாதத்துடன் வேதாகமத்தை ஆவியானவர் முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பதாக. அப்படி என்றால் கர்த்தருடைய கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கிருபையில் வளருங்கள். கிருபையை பெற்றுக்கொள்ள தாழ்மையாய் ஜீவிக்க பழகுங்கள். கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தாவீதைப் போல நீங்களும் சொல்லுங்கள்: ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது என்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை மேலானது, உயர்ந்தது, சிறந்தது. நாங்கள் உம்முடைய கிருபையை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் நீர் பாராட்டின மேலான கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடி கிருபைக்கு பாத்திரவான்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உமக்கு பயந்த உம்முடைய பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஒவ்வொருவரையும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.